மார்கழி மாதம் என்றாலே மனம் பக்தியில் நனைந்து உள்ளம் இறை நினைவில் லயிக்கும் ஒரு தெய்வீக காலம். இந்த புனிதமான மாதம் மனித வாழ்வை உயர்த்தும் ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பு விடுக்கும் ஒரு அருள் நேரம். அந்த மார்கழியின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்தும் அமுத பாடல்களாக திகழ்பவை ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவையும் ஆகும். திருப்பாவை பக்தியின் இனிமை, சரணாகதியின் தெளிவு. திருவெம்பாவை ஞானத்தின் ஒளி, ஆன்ம உணர்வின் ஆழம். இந்த இரண்டு பாவை பாடல்களும் வெறும் இலக்கியங்கள் அல்ல. அவை நம் மனதை தூய்மைப்படுத்தி வாழ்க்கைக்கு அர்த்தம் அளித்து இறைவனை அடைய வழியை சுட்டி காட்டும் ஆன்மீக பாதைகள். ஒவ்வொரு பாசுரமும் நம்மை நாமே நோக்கி பார்க்க செய்து நம் எண்ணங்கள், செயல்கள், உறவுகள் அனைத்தையும் தெய்வீக நோக்குடன் செம்மைப்படுத்த அழைக்கின்றன. அந்த அரிய பொக்கிஷமான பாடல்களையும் அவற்றின் ஆழ்ந்த கருத்து விளக்கங்களையும் ஒருங்கிணைத்து பக்தி ஞானமும் கலந்த ஒரு ஆன்மீக அனுபவமாக வழங்குவதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும். மக்கள் வணக்கம், இது அருள் தரும் மார்கழி. இன்றைய தெய்வீக பயணத்தில் அனைவரையும் அன்புடன் இணைத்து கொண்டு மார்கழியின் அருளை மனமாற அனுபவிக்க அழைக்கின்றோம். மார்கழி மாதத்தின் ஆன்மீக சாரத்தை முழுமையாக உணரச் செய்யும் மிக சிறப்பான பகுதி, அதாவது திருப்பாவை பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்க உரை. அதனைத் தொடர்ந்து திருவெம்பாவை பாடல் மற்றும் விளக்க உரை. மார்கழி மாதம் என்பது வெறும் கால அளவல்ல, அது மனதை அமைதிக்குள் அழைத்து செல்லும் ஒரு தெய்வீக நேரம். அந்த மார்கழியின் உயிர் நாடியாக திகழ்வது திருப்பாவை. மார்கழியில் திருப்பாவை பாடல்களை கேட்பதும் பாடுவதும் ஒரு வழக்கமாக அல்ல, அது ஒரு ஆன்மீக சாதனையாகும். திருப்பாவை பாடல்கள் கேட்கும் காதுகளுக்காக மட்டுமல்ல, கரையும் மனதிற்காகவும் சிந்திக்கும் உள்ளத்திற்காகவும் அருளப்பட்டவை. அதனால்தான் இப்பாடல்களை தெளிவாக சுத்தமாக பொருள் உணர்ந்து பாடுவதே அதே அளவுக்கு முக்கியமானது. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு உச்சரிப்பும் ஒவ்வொரு அர்த்தத்தை சுமந்து வருகின்றது. அது தவறாமல் நம்முள் விழும்போதுதான் அந்த பாசுரத்தின் அருள் முழுமையாக மலர்கின்றது. அதேபோல் திருப்பாவை கேட்பதும் ஒரு தியானம் போன்றது. அவசரமாக அல்ல, கவனத்தோடு அமைதியோடு மனதை ஒன்றுபடுத்தி கேட்க வேண்டும். பாடல் ஒளியாக மட்டும் காதில் விழாமல் அதன் கருத்து உள்ளத்தில் பதிய வேண்டும். அப்போதுதான் அந்த பாசுரம் நம்மை மாற்றும், நம் எண்ணங்களை செம்மைப்படுத்தும், வாழ்க்கையை ஒளி வழிக்கு அழைத்து செல்லும். எனவே இப்போது நாம் கேட்க இருக்கின்ற திருப்பாவை பாடலை ஒரு இசை நிகழ்ச்சியாக அல்ல, ஒரு பக்தி அனுபவமாக, ஒரு ஆன்மீக அழைப்பாக மனம் திறந்து ஏற்றுக்கொள்வோம். அந்த பாசுரத்தின் ஒவ்வொரு சொல்லும் நமக்குள் அருளாக ஒலிக்க அமைதியுடன், அன்புடன், பக்தியுடன் செவிமடுத்து அழைக்கின்றோம். வையத்து வாழ்வீக நாமும் பாவைக்கு, வையத்து வாழ்வீக நாமும் பாவைக்கு, செய்யும் கிரீசைகள் பைய தூயின்ற பரமநடி
கேட்டு நாம் முடியோம் செய்யாதனை செய்யோம் குரலை சென்றோரோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி திருப்பாவை பாடல்கள் என்றுமே இனிமையாக கேட்கும்போது மனதை மகிழ்விக்கின்றன. ஆனால் அவற்றின் விளக்கம் மனதை மாற்றுகிறது, வாழ்வை வழிநடத்துகிறது. அதனால்தான் திருப்பாவையின் விளக்க உரை பாடலை கேட்பதை விடவும் ஒரு படி மேலான ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகின்றது. ஒவ்வொரு திருப்பாவை பாசுரமும் வெறும் பாடல் அல்ல, அது ஒரு வாழ்வியல் பாடம். பக்தி, ஒழுக்கம், ஒற்றுமை, தாழ்மை, சரணாகதி, பொறுமை போன்ற உயரிய பண்புகள் எளிய சொற்களில் ஆழ்ந்த பொருளாக அதில் மறைந்திருக்கின்றன. அந்த மறைபொருளை நாம் உணராமல் போனால் திருப்பாவை முழுமையாக நமக்குள் பதியாது. விளக்க உரை என்பது அர்த்தத்தை சொல்வதற்காக மட்டுமல்ல. அந்த பாசுரம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், இன்றைய வாழ்க்கையில் உயரிய பண்புகளை எப்படி நடைமுறைப்படுத்தலாம், நம் மனநிலையோடு அதை எப்படி தொடர்பு படுத்திக் கொள்ளலாம் என்பதை கவனமாக எடுத்துரைக்கும் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாகும். எனவே இப்போது தொடங்கவிருக்கும் திருப்பாவையின் விளக்க உரையை ஒரு சாதாரண உரையாக அல்ல, ஒரு கண்ணாடி போல் நம்மை நாமே பார்க்க செய்யும் உரையாக, ஒரு தீபம் போல் உள்ளிருளை அகற்றும் அருள் மொழியாக, அமைதியுடனும் திறந்த மனதுடனும் செவிமடுக்க அழைக்கின்றோம். இந்த விளக்கம் திருப்பாவை பாடலை இன்னும் ஆழமாக ரசிக்கவும் அதன் அருளை வாழ்க்கையில் அனுபவிக்கவும் நமக்கு வழிகாட்டிடும். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராஜா ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். மார்கழி இது ஒரு ஸ்பெஷல் மாதம். ஏன் அந்த ஸ்பெஷல் மாதம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமுடையவங்களுக்கு ஒரு விஷயம். இது கிருஷ்ணனே நானே மார்கழி என்று சொல்லியிருக்கிறார். அதனால் மார்கழி சிறப்புடையது. இந்த மார்கழியில் பலர் இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள். இந்த மார்கழியில் வழிபட்டால் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்று அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டாள், பெரியாழ்வார் போன்ற ஆழ்வார்களும் மாணிக்கவாசகர் போன்றோரும் மார்கழியில் பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள். ஆண்டாள் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை போன்றவற்றையும், மாணிக்கவாசகர் போன்றோர் திருவம்பாவை போன்றவற்றையும் நமக்கு அருளியிருக்கிறார்கள். அதை அனைத்தையும் மார்கழி மாதத்தில் நாம் பாட, சிந்திக்க, அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்க எல்லாம் செய்ய வேண்டும் என்பது அவர்கள் விருப்பம். சில இடங்களில் ஆண்டாள் சொல்லும்போது சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று சொல்கிறாள். மார்கழி மாதத்தில் சிற்றஞ்சிறுகால் என்ன அருமையான சொல்லாடல் பாருங்கள். விடியற்காலைங்கிறது வேற, சின்ன கால் சிற்றஞ்சிறுகால் அப்படின்னு சொல்கிற ஆண்டாள். அது மாதிரி நிறைய இடங்களில் நமக்கே பறை தருவான் என்று சொல்கிறாள். அது மாதிரி வெவ்வேறு இடங்களில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று சொல்கிறாள். இது எல்லாமே நாராயணனை குறிப்பதாக அமையும். அதே மாதிரி திருவம்பாயில் பல இடங்களில் சிவபெருமானை குறிப்பதாக பாடல்கள் அமையும். இந்த மார்கழி மாதத்தில் நாம் எல்லோரும் சிவபெருமானையும் சரி திருமாலையும் சரி வணங்கி வழிபட வேண்டும் என்பது பெரியவர்கள் வாக்கு. அதே மாதிரி
மார்கழியின் ஆண்டாள் அருளி செய்த 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு யாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அந்த செல்வச் சிறுமிகால போன பாட்டில் ஆண்டாள் எழுப்பி நதிக்கு சென்று நீராடச் சொன்னார். இந்த பாட்டில் அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள் நியதிகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஆண்டாள் சொல்கிறா. என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றியும் சொல்கிறா. என்னென்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் இருக்கிற இடம் ஆயர்பாடியில் நெய் பால் வெண்ணெய் போன்றவற்றிற்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் ஆண்டாள் என்னென்ன நீதி செய்ய சொல்கிறாள்? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, நெய்யை சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம், அது மாதிரி இருப்போம். இந்த நோன்பு நூற்கும்போது என்னென்ன செய்யக்கூடாது என்பதை சொல்லும்போது மையை இட்டுக்க மாட்டோம், மலரிட்டு யாமுடியும் மலர் வச்சுக்க மாட்டோம். திருப்பதி கோவிலில் போனால் அங்கு போர்டு வச்சுருப்பாங்க, இங்கு பூக்கும் மலர் எல்லாம் இறைவனுக்கே சொந்தம். அது மாதிரி நம்ம மலர் வைத்துக்கக்கூடாது, மலர் வைத்துக்க அழகுபடுத்திக்கக்கூடாது என்று ஆண்டாள் சொல்கிறா. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு யாமுடியும். அதன் பின்பு என்ன சொல்கிறா? செய்யாதன்னு செய்யோம், செய்யக்கூடாதுன்னு எது சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். செய்யாதன்னு செய்யோம் தீக்குறளை சென்றோதும், கொடுமையான வார்த்தைகளை பேச மாட்டோம், அடுத்தவனை பற்றி புகார் சொல்ல மாட்டோம், இது மாதிரிலாம் இருப்போம். தீக்குறளை சென்றோதும் ஐயமும் வந்தனையும் நாங்கள் எப்போவுமே பெருமாளை சேவிச்சுன்னு தான் இருப்போம். இதை மாதிரி தகாத செயல்களை எல்லாம் செய்ய மாட்டோம், எங்களுக்கு இறைவன் அருள்வான் என்று முடிக்கிறாள் இந்த பாட்டில். இந்த பாட்டினுடைய ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா, ஆண்டவனை வணங்கும் போது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது என்பதை சொல்கிறாள். அந்த தவறுகளை செய்யாமல் ஆண்டவனை வணங்க வேண்டும் என்பதே இந்த பாட்டின் முக்கிய எண்ணமாகும். இந்த பாட்டில் வையத்து வாழ்வீர்கள் என்ற வார்த்தைக்கு தனிப்பட்ட அர்த்தம் உண்டு. அந்த வார்த்தை ஏன் என்ன வையத்து வாழ்வீர்கள்னா, வாழறதுங்கிறது சாதாரணமாக எல்லோரும் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம் என்பதல்ல. நன்றாக வாழ வேண்டும், நல்ல விதமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நமக்கும் சிறப்பு, நமது சந்ததியினருக்கும் சிறப்பு. அதனால்தான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீர்களோ. என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன், அதுபடி நடந்துக்கோங்க அப்படின்னு ஆண்டாள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறா. அந்த வையத்து வாழ்வீர்கள் அனைவரும், வையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் எல்லோருமாக சேர்ந்து அந்த ஆண்டாளின் வழிப்படி அந்த பாவை நூற்கும்போது அவர்கள் செய்யக்கூடாதுன்னு செய்யாமல் நல்ல விதமாக வளர்ந்து ஆண்டவனை பிரார்த்தித்து நாமும் நலம் பெற்று உலகம் சர்வோஜனோ சுகினோ பவந்து என்கிற மாதிரி உலகத்திற்கும் நல்லது செய்யுமாறு எல்லோருடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.